ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜசர், த்ரிஷா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடிப்புல ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியான குட் பேட் அக்லி படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன 3 நாட்கள்ல உலகளவுல பாத்தீங்கன்னா 150 கோடிகளுக்கு மேல அதிவேகமாக வசூல கொடுத்திருக்கு. தமிழகத்துல மட்டுமே இந்த திரைப்படம் 100 கோடிகளுக்கு மேல வசூலாகிருக்கு. ஆகையால இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுவதால தற்போது ஏகே ரசிகர்களுமே இதனை சோசியல் மீடியாக்கள்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அஜசருடைய அடுத்த படம் பற்றிய ஒரு தகவலுமே சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய டைரக்டரான ஆதிக் அவர்கள் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக கொடுத்த இன்டர்வியூஸ்லே அடுத்த படத்தையுமே அவர் தான் இயக்க போறார் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ட்டுகளை கொடுத்திருந்தாரு. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ்ல கூட நம்ம ஏகே வரும் கார்ல AK-64 அப்படின்னு போட்டிருக்கும். ஆகையால குட் பேட் அக்லி 2 படம் இருக்கா இல்ல நம்ம ஆதிக் அவர்கள் அஜிசரை வைத்து மற்றும் ஒரு புது கதையில ஒரு படத்தை கொடுக்க இருக்காரா அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்துட்டு இருந்த இந்த வேலையில பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் ஆதிக் அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரா. சோ கிட்டத்தட்ட அடுத்த திரைப்படத்தையுமே நம்ம ஆதிக் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றார் அப்படின்ற தகவல் உறுதியுமே ஆகியிருக்கு. ஆகையால ஏகே ரசிகர்கள் தற்போது ஆட்டம் போடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ குட் பேட் அக்லியே இவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பக்கா ஃபேன் பாய் சம்பவமாக இருந்தது. அடுத்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு தற்போது யோசிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இது போன்ற நம்ம அஜிசாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.